ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வாதநாராயணன் கீரையை பற்றி தான். அதாவது வாதநாராயணன் போட்டு எப்படி காரக்குழம்பு வைக்கிறது, அதாவது இது பேர் மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. இது வாதத்துக்கு, கேஸ் பிரச்சனை உள்ளவங்க இவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது சளியவும் குறைச்சிரும், ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது முதல்ல இந்த வாதநாராயணன் கீரை. இதை நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். கழுவிட்டு வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், தேங்காயும் அரைக்கணும். மிளகு, சீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். சரி வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த கீரையை வதக்கி வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கணும். அதே போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு இதையும் வதக்கி வச்சுருக்கேன். அதே போல் மிளகு, சீரகம் இதையும் வறுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் வதக்கினது, கீரை வதக்கினது மற்றும் இது எல்லாத்தையுமே அரைச்சி தேங்காயோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதோட புளி கரைசல் ஊற்றிருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், உப்பு, மஞ்சத்தூள் கலந்துருக்கேன். இனி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி வச்சுருக்கேன். அதாவது நாங்கள் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றி தாளிப்போம். இப்போ வாங்க பார்க்கலாம். முதல்ல கொஞ்சமாக கடுகு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் சீரகம், இப்போ அடுத்து இதில் வெங்காயம் 4 துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதாவது 4 நாளாக கட் பண்ணியிருக்கேன், முழுசாக. இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கத்திரிக்காய் இருந்துச்சு, கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அந்த குழம்பு கலவையை எடுத்து ஊற்றிடலாம், அதிலே கலந்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்கணும், நல்லா கொதித்து சுண்டி வரணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு.
நல்லா சுண்டியும் வந்துருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.